السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام من المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم أرأيت ربي عز وجل بعيني راسي أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமிகு ஹரம் ஷரீஃப் மக்கமா நகரில் இருந்து பைத்துல் முகத்தஸ் என்று அங்கிருந்து 7 வானங்களை கடந்து அல்லாஹுவை தரிசித்த இந்த புனிதமான நன்னாளான மேராஜுடைய இரவிலே நாம் எல்லாம் வீட்டிலிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இரவு எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தானோ, அதேபோல் நாமும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாகிய 5 வக்து தொழுகையை நமக்கு பெருமானார் வாங்கி தந்த ஒரு புனிதமான தினம். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். தொழுகை மூமின்களுக்கு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்குது என்று நபிகள் நாயகம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த இரவிலே தான் நாமெல்லாம் திருமறை குர்ஆன் ஷரீஃபை ஓதியிருப்போம். இந்த திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே மொத்தம் 6666 ஆயத்துக்கள் உள்ளது. அதில் 2 ஆயத்துக்களை தவிர அனைத்துமே இந்த பூமியில் இறக்கப்பட்டவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக இந்த உம்மத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சூரா பக்ராவில் உள்ள கடைசி 2 ஆயத்துக்கள் ஆமன ரசூல் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆயத்தையும் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸஹா அப்படி என்று ஆரம்பிக்கக்கூடிய 2 ஆயத்துகளையும் மூமின்களுக்கு வரப்பிரசாதமாக, ஏனென்றால் இதை இரவு தூங்குகின்ற பொழுது யார் ஓதிவிட்டு படுக்கின்றார்களோ அவருடைய அனைத்து காரியங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்களோ, அந்த ஆயத்துக்களை பெற்று தந்தார் என் அண்ணார். அது மட்டுமல்லாமல் மூமின்களாகிய நாம் தவறிழைக்கக்கூடியவர்கள் தான். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மையும் அறியாமல் ஒரு சில தவறுகளை செய்து
செய்து விடுவோம். இந்த தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்திலே தண்டனை என்று பார்த்தால் அனைத்தவர்களும் தண்டனைக்கு உட்பட்டு விடுவார்கள். ஆனால் இந்த இரவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மூலமாக ஷிர்க்கை தவிர அல்லாஹ்விற்கு இணை வைப்பதை தவிர்த்து எவ்வளோ பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் ஒரு மனிதனுக்கு கராராவுடைய தொண்டைக்கும் நெஞ்சுக்கு மத்தியில் இருக்கும் அந்த நிலைமைக்கு முன்பு அல்லாஹ்விடத்தில் மனமுருகி தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பை ஏற்றுக்கொள்வான் என்று கூறிய நாளும் இந்நன்னாள் தான். ஆகையால் இந்த நன்னாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி லைலத்துல் கத்ருடைய இரவை விட சிறப்பான நாள். ஏன்னா லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்கள் தொழுவதை விட சிறந்த இரவு. நமக்கு தொழுகையுடைய கூலி என்ன? சொர்க்கம். அதையும் மீறி அடுத்தது அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய சந்திப்பு. அந்த சந்திப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்த நன்னாள். இந்த புனிதமிகு நன்னாளிலே நம்மையெல்லாம் வீட்டிற்கு அல்லாஹ் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தை கொண்டும் அவருடைய மாபெரும் துஆ பரக்கத்தை கொண்டும் நம்முடைய சகலவிதமான பாவங்களை மன்னித்து இந்த நாளுடைய பரக்கத்தை கண்டு நமக்கு நோய் நொடியில்லாத வாழ்வையும் நீடித்த ஆயுளையும் நிறைந்த செல்வத்தை இருந்து இவ்வுலகத்திலே வாழ வைப்பதற்கு அல்லாஹ் நல்லோரு பாலிப்பானாக. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்தில் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனுஷன்னா பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவன்கிட்ட நீ சொர்க்கம் போறியா நரகம் போறியான்னு கேட்டால் நான் சொர்க்கத்தை போகணும்னு ஆசைப்படுவான். இது எல்லாருடைய இயல்பு. என்னென்னு சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்ற பொழுது வமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ் வணங்குவதற்காக அவண்டி படைக்கவில்லைன்னு சொல்கிறான். அப்போ சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் வணக்க வழிபாடுகள் யார் ஈடுபாடுகின்றார்களோ அவர்களெல்லாம் சொர்க்கத்தை செல்ல முடியும். இன்றைக்கி நமக்குள்ள வேலை பொருளை 5 வக்து பரல பள்ளிவாசல் தொழுவதே பெரிய விஷயமாக போச்சு. இன்னைக்கு இதில் நம்ம அதிகப்படியான நோன்பு பிடிக்கிறது, இந்த மாதிரி புனிதமான நாள் வந்தால் உண்டு, இல்லைன்னா அதுவும் இல்லை. பெரிய நபிலான இபாதத்துக்கள் வணக்க வழிபாடுகள் செய்கிறது அதெல்லாம் ஒரு சாத்தியமற்ற காரியமாக நமக்கு ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா என்னுடைய உம்மத் என்னுடைய மக்கள் அடியார்கள் எப்படியும் சொர்க்கத்துக்கு வர வேண்டும், இருக்கிற காலத்திலே அவர்களெல்லாம் சரியாக இபாதத் செய்ய முடியாது என்பதற்காக இது போன்ற சிறந்த இரவுகள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுடைய இரவு, 2 பெருநாட்களுடைய இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு, பராத்துடைய இரவு, இது போன்ற மேராஜுடைய இரவில் நீங்கள் செய்தால் அதிகமான நன்மைகளை தருவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் நமக்கு பல்வேறு விஷயங்களை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஆகையால் அதிகமான வணக்க வழிபாடு ஈடுபதற்கு இது போன்ற இரவுகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம், அதாவது மனித அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடியாத எதையாவது விஷயத்தை அல்லாஹுடைய புறத்திலே இருந்து ஏற்பட்டால் அதற்கு அல்லாஹுடைய குதரத், அல்லாஹுடைய வல்லமை என்று சொல்லுவோம். அதே ஒரு நம்ப முடியாத விஷயம் நபிமார்கள் மூலமாக ஏற்பட்டால் அதை முஅஜிஸாத், அற்புதங்கள் என்று சொல்லி காட்டுவோம். அதே விஷயத்தை ஒரு இறைநேசர்கள் மூலமாக ஏற்பட்டால் அதற்கு கராமத் என்று சொல்லுவோம். இந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முஜிஸா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல் அனைத்து நபிமார்களுக்குமே ஏன் முஜிஸாத்தை கொடுத்துன்னு சொன்னால் ஒவ்வொரு மக்கள்களும் இதே போல் அற்புதங்களை காட்டினால்தான் ஈமான் கொள்ளுவேன் என்ற சூழ்நிலை இருப்பதுங்கிறக்க அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட விஷயம்தான் முஜிஸாத். உதாரணத்துக்கு சாஹில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள் ஒரு பாறையிலிருந்து ஒட்டகம் வரணும். எப்படி ஒட்டகம்? செனா ஒட்டகம் வரணும், வந்தவொடனே குட்டி விடணும், அப்படி ஒட்டத்தான் கேட்டாங்க. அதை எல்லாம் துவா செய்யுங்க, கிடச்சிச்சு. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாம் இரும்பு நம்ம பட்டையில் கொடுத்து அடித்து வெல்டி பண்ணி ஹீட் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு உருக்குறோம். எப்படி ரப்பரை உடச்சி மடக்குவோமோ அந்த மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு கையிலேயே இரும்பை வளைத்து உருக்கு கட்டை செய்யக்கூடிய தன்மை அல்லாஹ் வழங்கியிருந்தான் தாவூத் முஜிஸாத்தாக.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கையில் வச்சிருக்க தடியை பாம்பாக மாற்றக்கூடிய சக்தியையும் அந்த கைத்தடியின் மூலமாக ஒரு பாறையில் அடிப்பதன் மூலமாக நீர் ஊற்று வரக்கூடிய அல்லாஹ் தஆலா முஜிஸாத்தையும் ஒரு நதியை இரண்டாக பிளக்கக்கூடிய சக்தியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மையும் பிறவியாக குரலாக இருந்தவர்களை கண்தெரிய பார்வை தெரியக்கூடிய விஷயத்தையும் வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் போன்ற நோய்களில் பாதிக்கப்பட்டவர்களை தடவி விட்டதன் மூலமாக மசீஹா அல்லாஹ் குர்ஆன் சொல்ல மசீஹ் ஈஸா இப்னு மரியம் அது தேவலையாக்கக்கூடிய கராமதி மூஜிஸாத்தை பெற்றவராக வைத்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இப்படி ஒன்று ஒன்றா பிட்டு பிட்டா சொல்ல தேவையில்லை. நூற்றுக்கணக்கான விஷயங்கள் மூஜிஸாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் செய்தார்களோ அத்தனை மூஜிஸாத்தாக இருந்தது. கேட்டாங்க மக்கள் நிலவெல்லாம் பிளக்க முடியுமா? வேற கை காட்டாங்க, நிலவு பிறந்துச்சு. தன் கையின் மூலமாக விரலில் இருந்து பல்நூற்றுக்கணக்கான மக்களுக்கு ஒளிச்சிக்கு தண்ணீர் வைக்கக்கூடிய கராமாத்துக்கள். போரிலே கண் துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்த சஹாபிக்கு கண்ணை எடுத்து ஒட்டி தடவி விட்டார்கள். இந்த கண்ணை விட ஒட்டப்பட்ட கண் மிக பிரகாசமாக தெரிந்தது. இருட்டிலே செல்லக்கூடிய சஹாபிக்கு ஒரு குச்சியை ஒடுத்து கொண்டு போன்னு சொன்னார்கள், அது லைட்டாக மாறியது. இன்னும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான மூஜிஸாத்துக்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அவ்வளவு அற்புதங்களை நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் வழங்கினான். இருந்தாலும் கூட ஜலாலுத்தீன் சுயத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஹஸாயிஸுல் குப்ரா என்ற கிரந்தத்திலே நபிகளாருக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களிலே ஒரு 1000க்கு மேற்பட்ட அற்புதங்களை கோர்வை செய்கின்றார்கள். அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படி எது கோர்வை செய்கிறாங்க. அப்படி கோர்வை செய்யலை, முதலாவது மூஜிஸாத்தாக நபிகளாருக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது மிகப்பெரிய அற்புதமாக அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட குர்ஆனை சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த மேராஜுடைய இரவை சொல்கிறாங்க. இந்த மேராஜுடைய இரவு கொடுக்கப்பட்ட இரவுலேயே மிகப்பெரிய அந்தஸ்தான இரவுன்னு சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்ததன் மூலமாக அல்லாஹ்வை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போன்ற நன்னாட்களை நாம் இபாதத்துக்கள் அதிகமாக செய்வதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, இந்த இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். பெருமானார் அவருடைய உறவுக்கார பெண்மணியான உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் வீட்டில் படுத்திருந்தாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்கினாங்க. ஹரம் ஷரீஃப் பொதுவா மக்கமா நகருக்கு காபத்துல்லாஹ்வை கூட்டிகிட்டு வந்து அங்கிருந்து புராக் என்ற வாகனத்தின் மூலமாக பெருமானாரை பைத்துல் முகத்துக்கு சென்று அங்கிருந்து மேராஜ் என்ற ஏணியின் மூலமாக சிதறத்துல் முன்தஹா வரை ஒவ்வொரு வானமாக சென்று முதல் வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும், இரண்டாவது வானத்திலே யஹ்யா மற்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும், மூன்றாவது வானத்திலே யூசுப் நபி அவர்களையும், நாலாவது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும், ஐந்தாவது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும், ஆறாவது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும், ஏழாவது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் சந்தித்துவிட்டு சிதறத்துல் முன்தஹாவிலிருந்து ரஃப் என்ற விரிப்பின் மூலமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சென்றடைந்தார். இதுதான் மேராஜ். மேராஜுடைய சுருக்கம் இதுதான் மேராஜ். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு கீழே வந்துட்டாங்க. வந்துட்டு காலை போய் எந்திரிக்கிறாங்க. தன் உறவுக்கார பெண்மணியான அந்த உம்மு ஹானிட்ட சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். அந்த பெண்மணி ஈமானில் வருவுள்ள பெண்மணி, நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் மக்கள்கிட்ட சொல்ல போகிறீங்களா? நான் சொல்லித்தாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, இது எல்லாம் நடந்தது ஒரு சில வினாடிகள். எப்படி அந்த கதவியில் மாட்டிருக்கின்ற நாளாகிய தூக்கி ஆடி நிற்பதுக்குள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்த பாயுடைய சூடு ஆறுவதற்கு முன்னாக எவ்வளோ தூரம், அது எவ்வளோ தூரம் சொன்னால், காபத்துல்லாவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் செல்ல வேண்டும் சொன்னால் 1450 கிலோமீட்டர் மேல் ஆகும். அங்கிருந்து 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடியது. 7 வானம் என்று சொன்னால் எவ்வளவு தூரம்? இன்னைக்கு வானங்கள் நம்மளை கண்டுபிடிச்சாங்கன்னா எங்கேனே கண்டுபிடிக்க முடியல.
இந்த பூமியிலிருந்து அதிகபட்சமான தூரத்தில் உள்ள கோளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆல்ஃபா சென்ட்ரின்னு ஒரு கோளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கோளுடைய வெளிச்சம் பூமிக்கு வருவதற்கு 4 வருடம் 3 மாதம் ஆகும். எப்படி சொன்னால் ஒளியுடைய வேகத்தில் சொன்னால் நம்ம ஐஸ்டின் சொல்லாமல் ஒளியுடைய ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர், ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டரில் பயணிட்டு போனோமாக்க இந்த வெளியிட ஒளிச்சம் இங்கே வர்றதுக்கு 4 வருஷம் 3 மாதம் ஆகுண்டா. அதுக்கு மேலே வானம் இன்னும் வானம் கண்டுபிடிக்கலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு வானத்துக்கு மற்றொரு வானத்தின் இடைப்பட்ட தூரம் 500 வருட காலம் என்று சொல்லி தெரிகின்றார்கள். அதாவது எந்த காலத்தில் குதிரையில் போனாவா ஒட்டகத்தில் போனாவா இதை சொல்லலை. ஆனால் அழைத்து சென்ற ஜிப்ரீல் இஸ்லாம் மொழியானவர்கள், போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 அவர்கள் மொழியானவர்கள். ஆகையால் ஒளியுடைய வேகத்தை கிளம்பினா பல வருடங்கள் சென்று வரக்கூடிய ஒரு விஷயத்தை சில வினாடிகள் செய்து முடிந்துவிட்டது என்ற செய்தியை மக்கள்கிட்ட போய் சொன்னால், நீ பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போயிட்டு வந்து சொன்னாவே ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்போ இவ்வளோ தூரம் போயிட்டு வந்தால் எப்படி போக முடியும்? கேட்டால் போயிட்டு இருந்தால் எப்படி முகமது போயிட்டு இருந்தீங்க? நீங்கள் பைத்துல் முகத்தஸ் போன தெரியல, அது எத்தனை வாசல் இருந்துச்சு, எத்தனை ஜன்னல் இருந்துச்சு, எத்தனை தூண் இருந்துச்சு கேட்டாங்க. அல்லாஹ் காமித்தான் சொல்லிவிட்டான். இவர்களுக்கு பைத்துல் முகத்தஸ் மட்டும்தான் தெரியும். 7வது வானியில் உள்ள பைத்துல் மஸ்ஜிதுல் மாமூர் இருக்குது அல்லவா, அதிலே எத்தனை தூண் இருக்குது, கதவு இருக்குது, ஜன்னல் இருக்குது கேட்டால் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் காட்டியிருப்பான். இதுதான் அல்லாஹுடைய மிகப்பெரிய குதிரத். இது அல்லாஹுக்கு சாத்தியமா? ஒரு சில வினாடிகளிலே இவ்வளவு தூரம் சொல்லப்போன லட்சக்கணக்கான கிலோமீட்டர்கள் சென்று வருவது சாத்தியமாகிறது சொன்னால் அல்லாஹ்வால் முடியும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் உலகத்தில் பல விஷயங்களை நடத்தாட்டி கண்டிருக்கின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டு விட்டார்கள், 2வது வானத்தை ஏற்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த உலகத்திலே உயர்த்தப்பட்டது எத்தனை வயசு? 33 வயசு. திருப்பி வருவாங்க, வரப்போகும்போது எத்தனை வயசு? அப்போ 33 வயசு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வயதை அல்லாஹ் நிப்பாட்டி விட்டான், காலத்தை நிப்பாட்டி விட்டான். உலகம்தான் ஓடிக்கொண்டு இருக்கின்றது, ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வயதை அல்லாஹ் நிப்பாட்டி விட்டான். இதே போல உசார் என்று 2 பேர் இருந்தார்கள் நபிமார்கள். ஒரு கட்டளை ஈடுபாடுகள் இருந்து கிடக்கின்றது. உசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவனு கடவுள் சொல்கிறாங்க, ஈசா இப்னு மரியம் அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொல்லி, அதே போல உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை இவங்களே யூதர்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டணங்கள்லாம் இடிஞ்சு கிடக்குது, அதை பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய கட்டணங்கள்லாம் இடிச்சு கிடக்குது, இது எப்படி அல்லாஹ் நாளைக்கு கியாமத்தில் உயிர்ப்பான்னு நினச்சாங்க. அல்லாஹ் டக்குன்னு மௌத்தா போயிட்டான். இந்த உசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சகோதரரும் ஒன்றாக பிறந்த 2 குழந்தைகள், 2 பேரும் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 30 வயசு அப்படி நினைக்கிறாங்க. நினச்ச உடனே மௌத்தாக்கிறான் அல்லாஹ். கிட்டத்தட்ட 100 வருடம் தூங்க வைக்கிறான் அல்லாஹ். மௌத்தாக்கிட்ட முடிஞ்சு வச்சு 100 வருடத்துக்கு பின்னாடி எதிர்க்கிறாங்க. அப்போ சகோதரருக்கு எத்தனை வயசாக இருக்கு? 130 வயசு. இவருக்கு அதே 30 வயசு. ஊருக்கு போகிறாரு, சொல்கிறாங்க மக்கள்கிட்ட, இவருக்கு வயசு 30 வயசு. அல்லாஹ் இவருடைய கடிகாரத்தை நிப்பாட்டி வைக்க விட்டார். இப்படி அல்லாஹ் ஒவ்வொரு யாருக்கு தேவைப்படுகின்றதோ ஹதீஸ் கிதாபிலே இதே போல பல்வேறு விஷயங்கள் நடந்து தொகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். யாராருக்கெல்லாம் அல்லாஹ் காலத்தை நிப்பாட்டினா என்று. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நினைத்தால் என்னவென்றுதான் செய்யக்கூடிய தகுதி படைத்தவன் அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு காலத்தை நிப்பாட்டினான். எவ்வளவு காலம் என்று தெரியாது, பெருமானாருக்கு மட்டும் அவர் போயிட்டு இருந்தாங்க. உலகமே சமைச்சு போயிடுச்சு, உலகமே இயங்கலை, பெருமானாருக்கு மட்டும்தான் இயங்குச்சு. அவங்க மட்டும் போனாங்க, எல்லா இடத்துக்கும் போனாங்க, பார்த்தாங்க, வந்தாங்க. அந்த படுத்த பாயிலே சூடு போட ஆரம்பிச்சுன்னா உலகத்தை அப்படி எவ்வளோ காலம் இயங்குச்சுன்னு தெரியல, எவ்வளோ காலம் ரெண்டு போச்சுன்னு தெரியல. அல்லாஹ் நினைத்தால் முடியும். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மேராஜுக்கு அல்லாஹ் கூட்டிட்டு போனான். இவ்வளவு மிகப்பெரிய விஷயம் வந்திருக்கு. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடிகளே, சரி ஏன் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மேராஜ் கூட்டிட்டு போவோம்? காரணம் இருக்கணும்ல. ஏன்னா 1,24,000 நபிமார்கள் இருந்தாங்க, எத்தனையோ நபிமார் இருந்தாங்க. எல்லாத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ் என் ரசூலுல்லாஹ் மட்டும் கூட்டிட்டு போகணும்னா நீங்கள் மன குழந்தைக்கலாம். கலீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வோட பேசுவாங்க. அவங்க கேட்டாங்க, அல்லாஹ் உன்னை பேசி ரொம்ப நாளாச்சு, உன்னை பார்க்குறது என்ன யாரெல்லாம் செய்ய,
இங்கே வந்துட்டாரா நீ என்ன பார்க்க முடியாது மூசா, யாரெல்லாம் நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிவாதக்காரங்க, அதனால் யாரெல்லாம் உன்னை நான் பார்க்கணும், என்னை காட்டு யாரெல்லாம் அப்படின்னு கேட்டான். திருப்பியும் கேட்டாங்க, ஆனால் திருப்பியும் என்னை பார்க்க முடியாதுன்னு. எப்படியாச்சும் காட்டும்போது சரிவா தூர் சீனா மலைக்கிட்டு என்னுடைய ஜல்லியாத்தை என்னுடைய நூரை சிறிதளவு இறக்கி வைக்கிறேன், அதை பார்த்துட்டு போகணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் போனான் தூர் சீனா. அல்லாஹ் தன்னுடைய பேர் ஒழுக்கிலிருந்து ஒரு அணுவை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சார். மலை கறிவிட்டது, மூசா பயப்பட்டு கீழே. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் அடம்பிடித்து கேட்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை. ஆனால் அடமே பிடிக்காத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கொடுக்கணும்? இது ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய பேரோடு எந்த அளவு உயர்ந்தது என்று சொன்னால் பார்த்துட்டு போயிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களாம் கண் தெரிய போச்சு. அந்த அல்லாஹ்வுடைய நூறு பார்த்த கண்ணு பார்த்தவங்களும் கண்ணு தெரியாமல் போச்சு. அவங்க மனைவிட்ட போகிறாங்க, கீழே கொஞ்சம் வாரே போகிறாங்க. போய் கீழே பார்க்கும்போது, என்ன மூசாவே நீ ஏன் கீழே முடிச்சுட்டு வர்றியே, அல்லாவை பார்க்கத்தானே போறியே? இல்லை, அல்லாவை பார்க்க போகும்போது என்னை பார்த்த கண்களில் பல பேருக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. ஆகையால் நான் உன்னை பார்த்து உன்னுடைய கண்ணு தெரியாமல் போச்சு, நான் என்ன செய்கிறது? இல்லை மூசா, அல்லாவை அல்லாவுடைய நூறை பார்த்த கண்ணை நான் பார்க்கணும். ஒரு கண்ணை பொத்திக்கிறேன், இன்னொரு கண்ணை பார்க்குறேன், பொருளாக போனாலும் வர்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நன்றாடுகளே, இவ்வளவு பிரகாசமான அல்லாஹ், இவ்வளவு உயர்ந்த அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்க்கணும்னு கேட்கவே இல்லை. அப்படி எப்படி அல்லாஹ் கொடுத்தான்? இமாம்கள் ஒரு சில விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க ஏன் பார்த்தான்னு. மோமின்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க மக்கள், அவருடைய ஈமானை பரிசோதிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைய பேர் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் கூட என்ன காலையில் ஜிப்ரீல் வர்றான்னு சொல்கிறாங்க, சாயங்காலம் வர சொல்கிறேன், இதான் இருக்குமா, நடக்கிற காரியமா தெரியலையே அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இது போன்ற அரைக்குறை ஈமான் உள்ளவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கா அல்லாஹ் சொன்னான். கேட்டவங்கள அபூபக்கர் நான் சொன்னாப்புல, உன் நண்பர் அல்லாஹ் பார்த்துன்னு சொல்கிறாரு, இதை விட கடினமான விஷயத்தை சொல்லியிருந்தப்ப நான் நம்புவேன். காலையில் வர வழக்கு வருது, சாயங்காலம் ஜிப்ரீல் வர்றாங்க, விட்டுறான்னு சொன்னாங்க. இவ்வளோ விஷயத்தையும் நம்பணும்னா இதை நம்ப மாட்டான்னு சொன்னாங்க. ஆனால் யாரெல்லாம் அறகுறை ஈமானாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி சென்று விட்டார்கள். அல்லாஹ் இதற்காகத்தான் மேலாண்மை கொடுத்தார் என்று ஒரு சில பேர் சொல்லி காட்டுறாங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு அரணாக இருந்த அபூ தாலிப் ரசூலுல்லாஹ்வுடைய சிறிதகப்பனார், அதாவது தந்தை கருவிலையை மரணித்து விட்டார்கள், தாயார் 6 வயதில் மரணித்து விட்டார்கள். அவருடைய பாட்டனா அப்துல் முத்தலிஃப் 8 வயசு மரணித்தாங்க. அதுக்கு பின்னாடி அவர்கள் முழுவதுமாக வளர்த்து ஆளாக்கியது அபூ தாலிப் தான். அவர் எப்படி சொன்னால், உறவுக்காரா மட்டுமல்ல, எதிரிகளிருந்த ஆபத்துகளெல்லாம் வரமுடாமல் பாதுகாத்தார் அபூ தாலிப். இந்த அபூ தாலிப் இருக்கின்றவரை மக்கத்து குறைஷிகள், மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் பெருசாக செய்ய முடியல. அதனால் இப்போ அப்துல் முத்தலிப் இறந்து போயிட்டதுனால மக்கள்லாம் கெடுதல் செய்ய ஆரம்பித்தாங்க. என்ன கவலைன்னா, அப்துல் முத்தலிப் இறந்து விட்டார் என்பது ஒரு பக்கம் கவலை. அதே நேரத்தில் அந்த தலைவர் பொறுப்புக்கு அடுத்து யார் வரப்போனா அவ்வளோதான். ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் நிறைய கெடுதல் செஞ்சவன் அவன் அடுத்த பொறுப்பு வரப்போகிறானே, அப்போத்தே பெருமாளுக்கு நிறைய கெடுதல் செய்ய ஆரம்பித்தாங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கவலை. அதனால அல்லாஹ் மேராஜுக்கு அழைத்தான்னு சொல்கிறாங்க. மூணாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாமாக இருந்த தன் அருமை துணைவி ஹதீஜா நாசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். எல்லாமாக இருந்தான்னு சொன்னால் எல்லாமாவே முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆறுதல் சொல்வது போல் அனைத்து விஷயமே ரசூலுல்லாஹ் ஹதீஜா நாயிதான். வஃபாத்தான பின்னர் ரசூலுல்லாஹ் ஹதீஜா நாயி போல் எந்த மனைவி இல்லைன்ட்டாங்க. எந்த அளவுக்கு பெருமானாருக்கு ஹதீஜா நாயி உறுதுணையாக இருந்தான்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஜா ரசூலுல்லாஹ்வுக்கு 40 வயசு ஆகும்போது 55 வயசு இருக்கேன், 54-55 வயசு ஹிரா கோவிலில் போய் ரசூலுல்லாஹ் தவம் இருக்கிறாங்க. இந்த தவம் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உணவு கொண்டு வேண்டும் என்பதற்காக இரவு நேரத்தில் அந்த கரடுமுரடான மலை பகுதியிலே ஹதீஜா நாயி சென்று போனார்கள். அவர் உணவு கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, ஜிப்ரீல் கீழே இறங்கிட்டாங்க. அந்த முழு தோற்றம்
எப்படின்னா இந்த பக்கம் 300 ரக்கா, இந்த பக்கம் 300 ரக்கா. அவ்வளோ பிரம்மாண்டமான ஜிப்ரீல் வந்து இக்ரா நபியே ஓதுவீராக, நபியை ஓதி வந்து கட்டி பிடிச்சி ரசூலுல்லாஹ் பயம் நடிகிருச்சு. வீட்டுக்கு ஓடிடுறாங்க. ஜமீலோனே ஹஜ்ஜா என்னை போத்துண்டு நாய் ஒன்றுமே கேட்கல. இப்போ நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் என்ன செய்வாங்க, என்ன அப்போவே சொன்ன கேட்டியா, இது போல் தனிமையில் உட்காந்துட்டு கோகையில் உட்காந்து யாரும் செய்யணும் சொன்னியா, சொல்ல ஏதோ பேயோ பிசாசோ பிடிச்சி சொல்லுவாங்க. அதில் என்ன காரணமாச்சு கேட்பாங்க. ஆனால் ஹதீஜா நாய் ஒன்றுமே கேட்கல. ஜமீலோனே ஹதீஜாவே என்னை போத்துன்னு சொல்லும்போது துப்பட்டிகளை எல்லாம் அடுக்கி மொத்தமாக போத்தினார்கள். குழு குறைஞ்சி. அதுக்கப்புறம் கேட்டாங்க, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். இன்னகல தசிலுர் ரஹ்ம, உறவினர்கள் நீங்கள் அனுசரித்து வாழ்கின்றார்கள். தஹ்மில் கல்ல, அடுத்தவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை ஏற்றுக்கொள்கின்றீர்கள். விருந்தாளி என்று விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்று ஒருத்தர் உங்களை நாடி வந்துட்டா அவருக்கு வாரி சாப்பாடு கொடுக்கிறீங்க. துப்புரியில் வாய்ப்ப விருந்தினர்களை கவனிக்கின்றீர்கள். யாருக்கு உரிமை வேண்டுமோ அவருக்கு உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடுறிய அல்லாஹ் அவங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். ஹதீஜா நாச்சியார் என்ன சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கேட்குறான், என்ன விஷயம், இந்த மாதிரி ஜிப்ரீல் வந்தார், ஒரு ஆள் வந்தார், ஜிப்ரீல் தெரியாது அவருக்கு, ஒரு ஆள் வந்தார், கட்டி பிடிச்சார். வரக்கத்துக்கு நோக்குல் என்ற யூத பாதிரியா அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் தான் அந்த ஊரில் பெரிய மார்க்க, அவங்க யூத மதத்துக்கு பெரிய மார்க்கு. அப்போ நடந்த நிகழ்வுகளாம் சொல்லி கட்டும்போது, நான் வேதத்தில் படிச்சிருக்கேன், வந்திருக்கவர் நோஃபா, அதாவது அவங்க வந்து ஜிப்ரீல் சொல்லுவார்கள். இவங்களுக்கு வந்து அடையாளத்தைலாம் பார்க்கும்போது பிற்காலத்தில் கடைசி நபி வருவான்னு சொன்னாங்க. அந்த நபியுடைய அத்தனை சிம்டம்ஸும் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே இதைத்தான் சொன்னாங்க. உடனே ஹதீஜா ரலியல்லாஹு உங்களை முழுசாக நான் ஏற்றுக்கிறேன். யாரை சொல்லலாம், இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லலை, குர்ஆனுடைய வசனங்களை சொல்லலை, எதையுமே சொல்ல, யாரை சொல்லலாம், நான் உங்களை முழுமையாக நம்புகின்றேன். ஹதீஜா நாயகி மார்க்கத்திலேயும் முழுமையாக நம்பினார்கள். ஒரு கஷ்டங்கள் வரப்போகும்போது எல்லா விஷயத்தையும் நம்பினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மா காலபத்து கத்து, ஹதீஜா நாயகி எந்த சூழ்நிலையுமே இனிமேல் கோபப்பட்டதே கிடையாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு மனைவின்னா எப்படி இருக்கும்னா, அந்த மனைவியின் மூலமாக நீ தஸ்குரு இலைஹா, எந்த மனைவியை பார்த்தவுடன் மன நிம்மதி ஏற்படும். அல்லாஹ் சொல்கிறான், மனைவி திருமணம் எதுக்குன்னு சொன்னால் அவருடைய மன நிம்மதி பெறுவதற்காகத்தான். நீங்கள் நிறைய பேருக்கு வீட்டுக்கு போனால் தான் மன நிம்மதி இல்லாமல் போயிடுது. வீட்டில் உணவு அது இல்லை, இது இல்லை, அந்த பிரச்சனை சாம உட்காந்து சும்மாவே இருக்காது, எதையாச்சும் ஒன்று சொல்லி டிஸ்டர்ப் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹைருக்கும் அஹ்லி, உங்கள் சிறந்தது யார் தெரியுமா, உங்கள் மனைவிமார்களிடத்தில் யார் நல்ல சர்வீஸ் வாங்குறீங்களோ அவங்க தான் சிறந்தவன். ஆனால் ஹைருக்கும் அஹ்லி, நான் என் மனைவிக்கு நல்ல பேர் வாங்கியிருக்கேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு மனைவி யாரை நல்ல நபர் என்று சொல்லுகின்றார்களோ அவர் தான் சிறந்தவர். இங்கே நிறைய பேர் வந்திருக்கு, திருமணமாக இருக்கும். இப்போ அவங்க மனைவி மாட்ட ஒரு பேப்பரை கொடுத்து கணவனை பற்றி எழுதுப்பா, நல்லவராக கெட்டவன் கேட்டால் பாஸ் மார்க் வந்து நிறைய சிரமம். ஏன்னா அவ்வளவுதான். இயற்கையாக பெண்களை வந்து எதையுமே ஏற்றுக்கிற மாட்டாங்க, எல்லாரும் ஒன்றை சொல்லுவாங்க. ஒரு நகைச்சுவையாக கூட சொல்லுவாங்க, ஒரு கணவர், அந்த கணவர் நல்ல இறைபக்தி உள்ளவர், இறைநேசர்களும் வச்சுக்கிற அந்தளவு உள்ளவர். மனைவி எதற்கத்தாலும் குறைசல் போல, அம்மா எதற்கத்தாலும் குறைசல். இந்த கணவர் பார்த்தாரு, நம்ம மனைவி எதுக்குமே ஒத்து வர மாட்டா, இப்போ நம்ப வைக்கணும், ஏதாச்சும் செய்யுங்கிறக்காக ஒரு அந்த ஊருடைய ஒதுக்குப்புறத்தில் போய் இறங்கி நின்று வானத்தில் பறந்து வந்திருக்காரு. வானத்தில் அப்படியே பறந்து வீட்டில் நம்ம சாயங்காலத்தை புத்தகத்தோடு தலை வைப்பாங்க, பெண் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்துக்கிடுங்க. அவன் நம்ம பார்த்து ஒரு மாயை வந்துருச்சு, என்னடா ஒரு மனுஷன் போய் மேலே பறந்து போகிறானே, ஆச்சரியம் தாங்க முடியல. இவர் போய் இங்கே இறங்கிட்டு வர காலை தூக்கி வர்றார். இன்னைக்கு என்னன்னு பார்ப்பேன். வீட்டுக்கு வந்து அம்மா சொல்லுது, நீலாம் ஒரு ஆளா ஐயா, பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிருக்க, இப்போ வானத்தில் ஒரு ஆள் பறந்து வராமல் எவ்வளோ நல்லா இருந்துச்சு. பறந்து ஒன்றுதுன்னா அதேன்னு பார்த்தேன், கால் லேசாக கோணிக்கிட்டு இருந்துச்சேன். எந்த விதத்தில் இருந்தாலும் மனைவிகளத்தில் நல்ல வேலை வாங்க முடியாது. ஆனால் பெருமாள் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, என்னோட மனைவிகளத்தில் நான் சிறந்தவனாக இருந்தேன். என் மனைவி ஹதீஜா முதல் 11 மனைவி பார்த்து நான் சிறந்தவனாக இருந்தேன் என்று சொல்லி காட்டுகின்றார்களே. அந்த ஹதீஜா நாயகத்தின் பேர் ஏன்னா
ரசூலுல்லாஹ்வுக்கு ஆரம்ப காலத்தில் தாவத்து பண்ணி இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கிறதுக்கு காசு இல்லை. ஹதீஜா நாயகி செல்வசிமாட்டியான பெரிய பணக்கார இருந்தாங்க. தன்னுடைய சொத்துக்களை எல்லாமே ஹதீஜா நாயகி, இது என் சொத்து அல்ல நபியே, இது உங்களுடைய சொத்து, நீங்கள் மார்க்கத்துக்காக அள்ளி இறையுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தாங்க. எந்த அளவு கொடுத்தாங்க தெரியுமா? கடைசியில் ஹதீஜா நாயகி, அதாவது வாதி அபு தாலிப்னு ஒரு ஏரியில் ஒரு கடமாய் பகுதியில் ரசூலுல்லாஹ் விட்டு ஊர் ஒதுக்கி வச்சிட்டாங்க. இந்த அவங்க விட்டு அவர் யாரை ஏமான் பண்ணாங்களோ அதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டாங்க. அந்த ஒதுக்கி வைக்கும்போது ஹதீஜா நாயகி போயிட்டாங்க. ஒழுங்கான சாப்பாடு கிடையாது, எந்த மருத்துவமாக கிடையாது, இதே முடியாது, பட்டின பசியாக இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் ஹதீஜா நாயகி அவங்க இருக்க வேண்டிய தேவையில்லை, தன் கணவர் இருக்குன்னு எனக்கும் இருந்தாங்க. அவரே உடல் பாதிச்சு இப்போ கடைசியில் வந்துட்டாங்க. ஹதீஜா நாயகி உடம்பு சொல்லாமல் இருக்காங்க. ரொம்ப அது அவங்க உடம்பு சொல்லாமல் போனதுக்கு முக்கிய காரணம் அதையும் சொல்கிறாங்க. இதுதான் காரணம். ரொம்ப முடியாமல் இருக்காங்க. அந்த நேரத்தில் ஃபாத்திமா நாயகி சின்ன பிள்ளை ரசூலுல்லாஹ் அனுப்பிடுறாங்க. ஃபாத்திமா நம்ம அத்தாட்ட போட்டிக்கு ஒரு போர் உடைக்கல. எப்படி ஒரு காலத்தில் கோடீஸ்வரியாக செல்வ சீமாட்டியாக பல்வேறு குவியல்களை இந்த சொல்ல கோடிக்கணக்கான ரூபாய்களை புதைத்து வைத்திருந்த ஹதீஜா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அள்ளி அள்ளி இறைச்சதன் மூலமாக ஒன்றுமே இல்லை. எப்படி படுத்து கிடக்குது, முடியாமல் கிடக்குறாங்க, போத்திக்கிறதுக்கு ஒரு குண்டு கூட இல்லை. ரசூலுல்லாஹ் கேட்டு விட்டாங்க, உன் தந்தைகிட்ட போய் தலைப்பாயம் வாங்கிட்டு வா போத்துறதுக்கு. ரசூலுல்லாஹ் கொடுத்து விட்றாங்க. திருப்பி சொல்லி விட்றாங்க, பாத்திமா நீ போய் அத்தாட்ட உன்னை கேட்டு வா, நான் கூட்டா போயிட்டா ரசூலுல்லாஹ்வுடைய ஆடையில் ஒரு ஆடையை கஃபனாக தர சொல்லுவியா? ஹதீஜாவை கேட்டுருங்க, உங்கள் அத்தாவுடைய ஜுப்பாவோட ரசூலுல்லாஹ்வுடைய ஜிப்பாவை எனக்கு கஃபனாக தர சொல்லுன்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் ஹதீஜாவிற்கு ஜுப்பா அல்ல என் தோழி அறுத்தி கேட்டாலும் கொடுப்பேன் கண்மணி நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா மனைவி மேலே எவ்வளோ பாசம் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் அன்னை எப்போ காலியாகும், திண்ணை எப்போ காலியாகும், அன்னை வச்சு அவன் கல்வியில் இருக்காங்க. ஒரு மனைவி போனால் அடுத்தது எப்போனா ரெடியாக பார்த்துக்க இருக்கிற சூழ்நிலை. இப்போ துண்டை வாங்கிக்கிட்டு ஃபாத்திமா நாயகி போயிட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. ஃபாத்திமா நாயகி முன்னாடி போகிறாங்க, பின்னாடியே ரசூலுல்லாஹ் சரி வர்றாங்க. ஹதீஜா நாயகி எந்திரிக்கவே முடியாமல் படுத்த உடுக்கையாக கிடக்குறாங்க. அப்போ அம்மாட்ட ஃபாத்திமா பார்த்துக்கிட்டு போது தூரத்தில் ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. எந்திரிக்கவே முடியம்மா, ஃபாத்திமா என்னை தூக்கி விடுமா கைத்தாங்களா? ஏமா எந்திரிக்கவே முடியலையே, உங்களுக்கு என்ன வச்சு ஏன் எந்திரிக்கணும்? இல்லை ரசூலுல்லாஹ் வர்றாங்க, எந்திரி தூக்கி விடு. நிற்கவே முடியல, தடுமாறுது. போய் கதவை பிடிச்சி நிற்கும்போது ஏமா அப்படி செய்வீங்கட்டா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போலாம் வீட்டில் வருவாங்களோ நான் நின்று கொண்டு தான் வரவேற்பேன். கண்ணியமானவர்களே, எத்தனை பேர் இப்படி இருக்கின்றார்கள்? ஏன் ஹதீஜா நாயகி அவ்வளவு பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறப்பு மனவருத்தத்தை ஏற்படுத்த தெரியுமா? இதனால் தான் நான் நின்று அதை எப்போது பெருமானார் வளைப்பேன். பெருமான எப்படி போய் நின்றாங்க, கதவை பிடிச்சி நிற்க முடியாமல் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஹதீஜா இவ்வளவு முடியாமல் இருக்க இப்படி நிற்கணுமா? தேவைகள் ஹதீஜா, இதைத்தான் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தால் தாங்க முடியவில்லை. பெருமானார் அதாவது அவருடைய சின்னம்மா வர்றாங்க, வீட்டில் வந்து கூப்பிடும் போது அந்த சத்தத்தை பார்த்து சொன்னாங்க, இது ஹதீஜாவை இருக்கக்கூடாது, என் மனைவி இறந்து போனாரே அந்த ஹதீஜாவாக இருக்கக்கூடாது, அவருடைய தாய் சிறிய தாயராகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா யாருடைய குறையை கேட்டாலும் அந்த ஹதீஜா நாயகனுடைய எண்ணங்கள். ஏதாச்சும் ஒரு விசேஷம் வீட்டை ஒரு கறி எடுத்தால் கூட என் ஹதீஜாவுடைய தோழிக்கு கொடுத்துடும். அவ்வளவு பெரிய பாசத்தை வைத்திருந்த கண்மணசரை வைத்திருந்த அருமைமனை ஹதீஜா ரலியல்லாஹு அவருடைய மரண செய்தி. இந்த மரண செய்தியை ரசூலுல்லாஹ் ரொம்ப ஆட்டி அறிஞ்சிச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு திருமணம் முடிஞ்சு 11 கல்யாணம் முடிச்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் 25 வருடமாக ஹதீஜா நாச்சியார் மரணிக்கின்ற வரை எந்த ஒரு பெண்ணை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கவே இல்லை. ஒரே மனைவியோடு குடும்பம் நடத்தினார்கள். அப்படிப்பட்ட ஹதீஜா மரணித்தவுடன் அதற்கு நேரத்தில் எல்லாமாக ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தவர்கள் பொருளாதார உதவாகும். வெளியிலே தாவத்துடைய பணி மார்க்கத்தை எத்தி வைக்க செல்கின்ற பொழுது வெளியேறி வருகின்ற இடர்பாடுகளை வீட்டுக்கு வந்து சொல்லும்போது ஒரு ஆறுதலாக இந்த வார்த்தை என்னை சொல்லி தெம்பேற்றுறவங்க ஹதீஜாவை. அந்த ஹதீஜா போனோன்னு ரொம்ப உடஞ்சிருக்காங்க. இதையும் நல்லா பார்த்தா அடுத்ததாக சொல்லிட்டார்கள், மக்காவை அபூ தாலிப் மரணத்துக்கு முன்னாடி சரியாக பிரச்சாரம் பண்ண முடியல, இஸ்லாத்தை எடுத்து வைக்க முடியல. இங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் ஆறுதல் சொல்கிறதுக்கு ஹதீஜா நாயகி இல்லை. சரி
மக்காவை விட்டு ஒரு 80 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கின்ற தாய்ஃபை நோக்கிப்போம். அந்த தாய்ஃபில் போய் இந்த பிரச்சாரத்தை எட்டி வைப்போம். அவங்களாச்சும் அந்த ஊரில் ஒரு கோத்திரம் இருக்குது. அந்த கோத்திரத்து ஒரு தந்தைக்கு 3 மகன்கள். அவங்களோட ஏற்றுக்கிட்டா மிகப்பெரிய வெற்றி ஏற்பட்டுடும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல தாய்ஃபுக்கு போகிறாங்க. அந்த கோத்திரத்துடைய 3 மக்கள்கிட்ட இப்படி பேசுகிறாங்க. உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிச்சு, இன்னும் உன்னை ஏற்றுக்கிறதுக்கு நான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த தாய்ஃபுடைய சந்தை மக்காவுக்கு அடுத்து மிகப்பெரிய செல்வந்தருக்கு வாழக்கூடிய நகரம் தாய்ஃபு. இந்த தாய்ஃபு நகரத்துடைய சந்தையில் சொல்ல ஒராட்டையாக போய் சொல்கிறாங்க, யாருமே கேட்கல. இந்த 3 பேர் செஞ்சேன்மா இந்த நிற்கிற மாதிரி முகமது இவர் ஏதோ சொல்லிக்கிருக்காரு, உலகத்து கொடுத்தாரு. இவரை கல்லால் அடிக்கிட்டு சின்ன புள்ளட்டி அடிமைகளை கல்லை கொடுத்து அடிக்க சொன்னாப்புல. அந்த அடிக்கக்கூடிய அடிமை பெண்ணுக்கும் தெரியும், அடிமைகளுக்கும் தெரியாது ஏன் அடிக்கிறோம்ட்டு. அடிக்கக்கூடிய சிறுவர்களுக்கு ஏன் அடிக்கும் தெரியல. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை விட்டு விரட்டவின் மகை கல்லால் தூக்கி அடித்தாங்க. பெருமானா ஓடுகின்றார் அடித்து கொண்டே வருகின்றார்கள். எப்படி இருக்குதுமா, வெறும் ஓடவும் கூடாது, கீழே விடணுங்கிறதுக்காக தன் கணுக்காலை பார்த்தே கழுப்பிட்டு எறிகிறாங்க. பெருமானோடைய அவருடைய சஹாபி ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு கூட போகிறாங்க. இந்த கணுக்கால் ரசூல் அடிக்கிறாங்கன்னு இருக்க ரசூலுல்லாஹ்வுக்கு கேடயமா நின்று பாதுகாத்தாங்க. மேலே வந்தாங்க, கீழே தடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அடிபட்டு மெனிகளெல்லாம் ரத்தம் ஓடுகின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவி கொள்கின்றார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா பெருமானாருடைய காலில் அடித்து விடக்கூடாது, உடம்பில் அடித்து விடக்கூடாதுன்னு காலிலே தடிக்கின்றார்கள். உடம்பில் தடுத்து கிட்டு வரும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் என்ன நடக்குன்னே தெரியல. சுய நினைவே இல்லாமல் இருந்தார்கள் சொன்னால் இந்த பாதிப்பு. அது இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு பின்னாடி ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யார் சொல்லலாம் பத்ருடைய தாக்கம், பத்ரிலே உங்கள் சஹாபாக்கள் 70 பேரை கொண்டார்கள். உங்களுடைய பாசத்துக்குரிய சிறிய தாப்பனால் ஹம்சாவை படுகளோ ஓரமான முறைகளே உடலை கிழித்து சின்னாமண்டமாக்கி நாசப்படுத்தினார்களே, அதை விட ஒரு மோசமான பாதிப்பு உங்களுக்கு கலைந்திருக்கிறதா விஷயம் இருக்கா? ஆம், அந்த தாய் பின்பத்திலே என்னை ஓட ஓட கல்லால் விட்டு அடித்தார்களே, அந்த பாதிப்பு தான் மிகப்பெரிய பாதிப்பு என்று சொன்னார்களே. இந்த பாதிப்பு சொல்லாது. அங்கிட்டு போனால் அபூ தாலிப் வர்றான், ஊருக்கு இருந்துட்டுறான். இங்கே வந்தால் வீட்டில் ஆறுவதற்கு வாய்ப்பு இல்லை, மனைவி இல்லை. வெளியிலுமே சொல்லலாம், பார்த்தா கூட வெளியிலேயும் நம்ம ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்களே. ரொம்ப பெரிய பெரிய மன உளைச்சல். இந்த மன உளைச்சல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் இவ்வளோ என் ஹபீப் மாணவர்கள் வர்றாங்களே, எப்படியாச்சும் என் ஹபீப்க்கு ஆறுதல் சொல்ல நினைக்கலாம். நம்ம யோசிக்கலாம், இதெல்லாம் ஒரு காரணம் தான். எந்த நபிமார்களும் அடிபட்டது இல்லையா? எத்தனையோ நபிமார்களை கொலை முயற்சி செஞ்சுருக்காங்களா, கொலையும் செஞ்சுருக்காங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளோ பெரிய சோதனை, ஐயூப் நபிக்கு 18 வருடங்கள் நோயினால் பாதிக்கப்பட்ட சோதனை. எல்லா நபிமார்களும் அதாவது அல் பலாவும் அக்கலும் அன்பியா சோதனை என்பது நபிமார்களுக்கு அதிகமான முறையில் கொடுக்கப்பட்டது. அப்போ எல்லா நபிமார்களும் தான் அல்லாஹ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அல்லாஹ் கூப்பிடல? அல்லாஹ் இதே அதாவது கஷ்டப்பட போகும்போது ஒரு சோதனை வந்துருச்சு. இந்த சோதனை காரணமாக எல்லாத்தையும் அல்லாஹ் சந்திக்க நினச்சா எத்தனையோ நபிமார்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த நபிமாரெல்லாம் வாங்க அவங்க ஜிப்ரீல் அழைச்சி கூப்பிட்டு போயிருக்கலாம். ஏன் கூப்பிடல? இதையும் தாண்டி ஒரு காரணம் இருக்குது. அல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இன்னொரு உலகம். அல்லாஹ் இந்த உலகத்தையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி குந்து கன்சல் மஹ்பியா, நான் ஒரு மறைக்கப்பட்ட பொக்கிஷமாக இருந்தேன். ஃபஅஹபபது அன் வாரிஃப, நான் என்னுடைய தன்மைகளை வெளிக்காட்ட வேண்டும் நினைத்தேன், படைப்பினத்தை படைத்தேன். அல்லாஹ் புரியலாம். இந்த உலகம் அந்த சராசரம் இதுவே படைக்கிற போது உலகமே அல்லாஹுவாக இருந்தான். அல்லாஹ் நினச்சா நம்முடைய சக்தியை வெளிக்கொண்டுடணும், என்ன செய்யலாம்? இப்போ ஹலக்குள் கலக்க தன்னுடைய நூறில் இருந்து ஒரு பகுதியை பிரித்தெடுத்து நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூரை முஹம்மதியாவாக அல்லாஹ் படைச்சான். அல்லாஹ் தன் ஒளியிலே இருந்து நேரடியாக பிளந்து எடுத்த ஒரு பழைய ஒளி தான், பேரொளி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த எண்ணம் இப்போ நம்ம இருக்கோம், ஒரு மிகப்பெரிய டீச்சர் இருக்காங்க, இல்லை பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் இருக்காங்க. தன்னை யாராச்சும் ஒரு மாணவனை செலக்ட் பண்ணி இப்போ நம்மளை போலவே பெரிய ஆளை வரப்பாண்டா அவனுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக டீச் பண்ணுவோம், எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். அதேமாதிரி தன்னை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் நல்லா படைப்பு படைத்தான். படைப்பை படைத்தான் என்று சொல்லுவதை விட ரசூலுல்லாஹ் படைத்தான். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு தன்னுடைய கலீஃபாவாக தன்னுடைய பிரதிநிதியாக உலகத்துக்கு போகக்கூடிய ரசூலுல்லாஹ் தன்னை போலவே எல்லா குணமும் கொண்டிருக்க வேண்டும் நபி அல்லாஹ் விரும்பினான்.
அதனால எல்லா குணத்தையும் ரசூலுல்லாஹ் கொடுத்தான். இந்த உலகத்தில் ஆதமனை சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஆதம் மண்ணுக்கும் களிமண்ணுக்கும் தண்ணிக்கும் இடையில இருந்த பொழுதே நான் படைக்கப்பட்ட நபியாக இருந்தேன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அல்லாஹ் ரசூலுல்லாஹ் படைச்சிட்டான். அந்த ஒளியை படைச்சு மேலே வச்சுட்டான், ஒரு வானத்தை உயர்த்த வச்சுட்டான். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் பார்த்து கேட்குறாங்க, ஜிப்ரீலே உங்கள் வயசு என்ன? யார் ரசூலுல்லாஹ் வருஷ கணக்கெல்லாம் தெரியாது, வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றும், அந்த நட்சத்திரம் 72,000 வருடங்கள் தோன்றும், அந்த நட்சத்திரத்தை நான் 72,000 பார்த்துருக்கேன், அப்போ நான் வயசை பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ கேட்குறாங்க, உங்களுக்கு வயசு யாரை சொல்லலாம்? அந்த நட்சத்திரமே நான் என்றாங்க. அல்லாஹ் தன் முதல் படைத்த நூரை முஹம்மதியாவை மேலே வைத்திருந்தார். கடைசிகள் தூதராக செல்ல என்பதற்காக மேலே ஒரு அழகு வைத்தான். அதற்கு பின்பாக சூழக்கூடிய வாசலில் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த திருக்கலிமா எடுத்துருந்தான். ஆதம் அந்த பூமிக்கு கீழ்பட்ட போது 300 வருஷம் 200 வருஷம் சுஜிலே இருந்து அழுதாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, அல்லாஹ் மன்னிக்கலை. 100 வருஷம் அழுது அல்லாஹ் மன்னிப்பு கேட்டான், மன்னிக்கலை. அப்போ ஞாபகம் வந்துச்சு, ஒரு தடவை பார்த்தமே சொர்க்கத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதிருச்சு. அல்லாஹ் தன் பேரோடு இன்னொரு பேரை இணைக்க வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வுக்கு வேண்டியப்பட்ட பேராக இருக்கிறாங்க. கேட்டாங்க, யா அல்லாஹ் உன் பெயரோடு யாருடைய பெயரை இணைத்தாயோ அந்த முஹம்மதுடைய பொருட்டால் கேட்கிறவன் அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து தருவாயா கேட்கும்போது அல்லாஹ் மன்னிச்சான். அப்படி அல்லாஹ் அந்த அளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக படிச்சுட்டான். அந்த நூரை முஹம்மதியாவை ஆதம் மூலமாக கொண்டு வந்து அப்படியே படிப்படியாக அவருடைய மகன் யாரெல்லாம் சீது நபி, அப்படி இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக வந்து அல்லாஹ்வால் பிரியப்பட்டு படைக்கப்பட்ட ஒரு படைப்பை அந்த நூரை முஹம்மதியாவான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்துட்டார். யார் படைப்பு? அல்லாஹ்வால் ரொம்ப நேசிக்கப்பட்ட படைப்பு. அல்லாஹ் கேட்காம, ரசூலுல்லாஹ் கேட்காமலே அல்லாஹ் தன்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுவான். ஆரம்ப காலத்தில் பைத்துல் முகத்தஸை பார்த்து தான் தொழுதுக்கு இருந்தாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய நினப்பு கபத்துல்லா பார்த்து தொழுதா நல்லா இருக்குமேண்டு அசல் தொழுதுக்கு இருக்காங்க. உடனே சொல்லலாம், நீ கபத்துல்லா பார்த்து திருப்பி தொழுங்க, என் ஹபீப் பிரியப்பட்டு விட்டா. கேட்கவில்லை, என் ஹபீப் பிரியப்பட்டு விட்டா. திரும்ப சொன்னாங்க, இந்த ஹபீபுக்கு இன்றைக்கு தாய் பின்னத்து அடி வந்திருக்கின்றது. இந்த ஹபீபுக்கு எவ்வளோ பாசத்திலும் நேசத்திலும் வந்த அந்த ஹபீபுக்கு ஒரு மனைவி இறந்து ரொம்ப இந்த மனைவி இருந்து சொல்ல விட பொதுவாக ஒருத்தருக்கு மனைவி இறந்துட்டா வருத்தமான விஷயம். அதுலேயும் கூட வயசான காலத்தில் மனைவி இருக்கிறா, இவருக்கு 50 வயசு 60 வயசு இருக்குது, அப்போ மனைவி இருந்தா அப்படியா, அப்போ அந்த துயரத்தை தாங்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொல்ல மனைவி இருந்துட்டு எல்லாமான ஹதீஜா அப்படி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் பார்த்தாங்க, என் ஹபீப், என்னை நேசிக்கக்கூடிய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் இவ்வளவு கஷ்டப்படுகின்றாரே, இந்த ஹபீபுடைய அவருக்கு நான் எந்த ஜிப்ரீல் மூலமாக ஆறுதல் சொன்னால் பத்தாது, குர்ஆன் ஆயத்துக்களை இறங்கினால் பத்தாது, ஜிப்ரீலே உடனே செல்லுங்கள் என் பெருமானாரிடத்திலே போருங்கள், நான் அழைத்து வர சொன்னேன், அழைத்து வாருங்கள் என்று அல்லாஹ்வால் அழைக்கப்பட்ட கண்ணியமானவர்களே. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தன் நேசரை, அல்லாஹ் தன் நேசத்தோடு அழைத்து கொண்ட நான் மேராஜ். இப்படி மேராஜுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய சிறப்பாக அவனை சந்திப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள். இந்த விஷயத்தை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே ஒரே வாக்கியத்திலே சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. இந்த ஒரு வசனத்திலே அந்த சொல்லுங்க ஷார்ட்டாக சொல்லும்போது அந்த ஷார்ட் ஸ்டோரி மாதிரி சொல்லி முடிச்சிட்டான். பைத்துல் மக்கமா நகரத்தில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து சென்றோர். அங்கேருந்து மேராஜுக்கு போனால் வேற எதுக்கு தெரியுமா? என் அத்தாச்சி காட்டுவதற்காக. அல்லாஹ் ரசூலுல்லாவை ஏன் கூட்டிகிட்டு போனான்னு காரணம் அத்தாச்சி காண்பிப்பதற்க. அத்தாச்சினா என்ன? இப்போ ஒரு ஆள் விஷயத்தை சொல்கிறாப்புல, நான் சொல்லிட்டேன், ஒரு தியரியை சொல்லிட்டேன், அதை ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்னா செய்முறையை காட்டணும். அதாவது தியரி வளர்த்து பிடிச்சிட்டேன், அது ப்ராக்டிக்கல் உள்ளே போய் செஞ்சு காமிச்சா தான் நம்ப முடியும். அல்லாஹ் பெருமானாரை சொல்லி சொர்க்கம் இருக்குன்னு சொல்லிட்டான்.
அந்த சொர்க்கம் பார்க்கணுமா இல்லையா? நரகம் இருக்குன்னு சொல்லிட்டா அந்த நரகத்தை பார்க்கணுமா வேணாமா? அரிசி இருக்கு, அரிசி பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லிட்டா அந்த அரிசி பார்க்க வேண்டுமா இல்லையா? மலக்குமார்கள் பட்டாளங்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கு நல்லா சொன்னா அதை பார்க்கணுமா இல்லையா? வானங்கள் 7 வானங்கள் இருக்கின்றது, அங்கே பல்வேறு விஷயங்கள் இருக்குன்னு சொன்னா பார்க்கணுமா இல்லையா? இந்த அத்தாட்சியை காட்டுவதற்காக தான் அந்த நேரத்தை எழுந்துச்சுன்னா நுரியா பூவின் ஆயாத்தினா அல்லாஹ் தஆலா தன் அத்தாட்சியை காட்டுவதற்காக சொல்லுகிறதுன்னா இந்த ஆயத்தை சொல்லும்போது பைத்துல் முகத்தில் சொல்லும்போது பாரக்கனா ஹவுலஹு மக்கமான சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மின் மஸ்ஜிதில் ஹராம். இந்த காபத்துல்லாஹ் வச்சு சொல்ல போகும்போது எதுவும் சொல்ல மாட்டான். சும்மா ஹராமுடைய பள்ளிவாசலில் இருந்து பைத்துல் முகத்தஸ் சுற்று வட்டாரம் பறக்கச் செய்யப்படுன்னு சொல்லுவான். அப்போ ஏன் இங்கே காபத்துல்லாஹ் சொல்ல கேட்டால் அப்போ பறக்கச் செய்யப்படாம் இல்லை. அல்லாஹ் தஆலா வேறு வாய்ப்பு சொல்கிறான் அல்லதி பி பக்கத்து முபாரக்கா. இங்கே பைத்துல் முகத்தஸ் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலே அல்லாஹ் பறக்கச் செய்தான்னு சொல்கிறான். இங்கே மக்கமா நகரமே பறக்கத்துனா என்ன? ஒன்றாக இருக்கும், பல்வேறுடைய வேலையை செய்யும். காபத்துல்லா ஒரே காபத்துல்லா தான், மக்கமா நகரம் ஒரே மக்கமா நகரம் தான். ஹாஜிகள் 50 லட்சம் பேர் கூடுகின்றார்கள். அந்த காபத்துல்லா தாங்குதா இல்லையா? விரிந்து கொடுக்கிறதா இல்லையா? கோடான கோடி பேர் அந்த அள்ளி பிறகு ஜம்ஜம் தண்ணியே அந்த ஜம்ஜம் தண்ணி பறக்கத்தி இருக்குதா இல்லையா? அதே போல எல்லா இடத்திலையுமே மக்கமானவர்களே அந்த ஊரில் சாப்பிட்ற சாப்பாடு கூட பறக்கது. அந்த ஊரில் விளைகிற ஒரு கோதுமையும் சரி பேரிச்சலும் சரி எல்லாமே பறக்கது. ஆனால் இங்கே பைத்துல் முகத்தஸை போகும்போது பாரக்கனா ஹவுலஹு பைத்துல் முகத்தஸை சுற்றி தான் பறக்கத்து சொல்கிறான். அதுக்கு இமாம்களை விளக்கம் சொல்ல போகும்போது அந்த ஜெருசலம் இருக்குல்ல, அந்த பைத்துல் சுற்றுல ஏரியா நிறைய பல வர்க்கங்கள், நிறைய பழம், நிறைய காய்கறிகள், விதமான பசுமையாக எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க. அந்த பைத்துல் முகத்தஸை சுற்றி நிறைய ஆறுகள்லாம் ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இது முஸ்லீம் அல்லாத மாற்று மதத்தினர்கள் வசிக்கக்கூடிய ஊர்களிலும் இதே போல இருக்குது. அப்போ ஒரு சில மார்க்கம் சொல்கிறாங்கன்னா பாரக்கனா ஹவுலஹு என்று சொன்னால் அந்த பைத்துல் முகத்தஸ் சொல்லி 70,000 நபிமார்கள் அடக்கப்பட்டு இருக்கின்றார்கள். நபிமார்கள் தான் பரக்கத். அந்த நபிமார்கள் அடக்கப்பட்டதன் காரணமாக அல்லாஹ் அந்த பகுதியை பரக்கத் செய்யப்பட்டதாக ஆக்கியிருக்கிறான்னு சொல்லி காட்டார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடலே எங்கெங்கெல்லாம் நபிமார்கள் இருக்கின்றார்களோ அத்தனை இடமும் பரக்கத்து தான். அதே போல் இங்கே புறாக்குடைய வாகனத்திலே ரசூலுல்லாஹ் ஏறுகின்றார்கள், இப்ராஹிம் உடன் செல்கின்றார்கள். நைட்டு போய்க்கிருக்கும்போது ஒரு இடத்துல நின்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த இடத்துல நின்று கேட் ஒழுங்கு கேட்டால் பெத்லஹேம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சில போய்கிட்டே இருக்காங்க. ஒரு விதமான நறுமணம் வீசுது. அல்லாஹ் சொன்ன ஆயத்தை காட்டுறதுண்டு நம்ம குர்ஆன்ல ஓதிருக்கோம். வமை யக்துல் ஃபீ சபீலில்லாஹி அம்பாத்தும் பல் அஹ்யாவும் இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். ஏன்னா அப்போ அல்லாஹ் வழியில் இறந்த நல்லடியார்கள் உயிரோடு இருக்கின்றார்கள், அவருக்கு அல்லாஹ் உணவை கொடுக்கின்றான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுதா தஷூரும் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ போய்க்கிருக்கும் போது ஒரு இடத்துல நல்ல வாசனை வருது. அந்த வாசனை வந்தோடனே ஜிப்ரீல்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இது என்ன வாசனை வருது, என்ன விஷயம்? இல்லை, ஃபிரௌனுடைய காலத்தில் மாஷிதா என்ற ஒரு பெண்மணி இருந்தாள். அந்த பெண்மணி அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொடுத்தார். ஒரு முறை அவருடைய ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை சீவி கொண்டு இருக்கின்ற பொழுது சீவி கீழே வந்துச்சு. பிஸ்மில்லா என்று கூறி எடுத்தார். அப்போ அந்த ஃபிரௌனுடைய மகள் கேட்டாப்புல, ஏன் அத்தா தானே ஃபிரௌன் தானே கடவுள், அதை விட்டு வேற யாராச்சும் கடவுள் இருக்காளா? ஆமாம், அல்லாஹ் இருக்கா. உன் அத்தா ஏன் அத்தா எல்லாத்துக்கும் ஒரே கடவுள் அல்லாஹ் தான் சொன்னான். ஜிப்ரீலுக்கு இந்த விஷயம் தெரியும், ஃபிரௌனுக்கு இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டது. அவருடைய பிள்ளைகள் 3 பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளையாக ஜெய்தூன் எண்ணெய் கொதிக்க இருக்குது. அதை தூக்கி போட்டான். முதல் பிள்ளையை தூக்கி போட்டான், 2வது பிள்ளையை தூக்கி போட்டான். பூசு எல்லாம் வெந்து போச்சு. 3வது பிள்ளை பால் குடிக்கல, பிடிச்சி இழுக்க போகும்போது அந்த பால் உடுப்பு இந்த தாய்க்கு கலங்காதல, பெத்த மனசு சின்ன பிள்ளை தானே, கலந்து போகும்போது சொல்லுது, அம்மா, கை குழந்தை பேசுது, அம்மா இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலி இருக்குது, கலங்காதம்மான்னு சொல்லுச்சு. அந்த குழந்தையை தூக்கி போட்டான். 4வதாக இந்த மாஷிதா என்ற பெண்ணை தூக்கி போட போகும்போது அந்த பெண்ணை சொல்லிச்சு, என்னை தூக்கி போடுற எல்லாத்தையும் கொண்டு பரவாயில்லை,
எங்களுடைய எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே குழியில் அடக்கி வைத்து வச்சு அந்த மாஷித்தாவும் குடும்பத்தாரும் அடக்கப்பட்ட இடம்தான் இந்த அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானவர்கள் அவருடைய கபிரிஸ்தானிலிருந்து அவருடைய அடக்கத்திலிருந்து நறுமணங்கள் எப்போது வீசிக்கிட்டே இருக்கு. நமக்குத்தே விளங்கக்கூடிய சக்தி இல்லை. அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், ரசூலுல்லாஹ் போய்க்கிட்டு போகும்போது கபூரிலே மூசாவை பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் மூசாவை பார்த்தார்கள் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை, மூசாவை தொழுதுவராக பார்த்தார்கள். அதே மாதிரி இன்னொரு வயதில் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தொழுதுவராக பார்த்தாங்க. நம்ம சிந்திச்சு பார்க்க கிளம்பிட்டுருக்கோம். தொழுகை யாருக்கு கிளம்பு? தொழுகை யார் அயாத்தாக இருக்கின்றாரோ அவருக்கு கிளம்ப. யார் வஃபாத் ஆகிட்டாங்களோ அவங்களுக்கு கிளம்ப இருக்கா? ஒன்றுமே இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, இதா மாத்தல் இன்சானோ இன்கத்த அமலும் எல்லா தலாக. ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான்னா எல்லா அமலும் முடிஞ்சு வச்சு 3 தவிர வலதும் சாலிமும் எதிர்கொள்ளும். பெற்றவங்களுக்காக துவா செய்கின்ற பிள்ளைகள், அத்தாமாக்கா யாரெல்லாம் எத்தாமா நலவிடா சொல்கிறதுக்கு ஒரு கேட்கக்கூடிய நன்மைகள். அடுத்ததாக ஒரு ஆலிம், அது இல்முன் நாஃபியும் இன்தபி, ஒரு ஆலிம் கற்றறிந்த ஆலிம், அவர் தன்னுடைய கல்வியை கொண்டு பிறருக்கு பிரயோஜனம் நிறைய விஷயம் சொல்கிறார். இந்த ஆலிம் அவர் இறந்துட்டாலும் அவர் சொன்னதை கேட்டு பல்வேறு மணி பாதை செஞ்சுருப்பாங்களே, இந்த ஆலிமுடைய கல்வி. மூணாவதாக சதக்கத்துன் ஜாரியா, நம்ம செய்கிற பொதுமக்களுக்கு செய்கிற நல்ல விஷயங்கள். இது 3 மட்டும்தான் நம்ம இறந்த பின்னாடியும் நமக்கு நன்மை சேர்க்க. அப்போ இறந்துட்ட மக்கள் தொழுகை கிடையாது, ஒன்றும் கிடையாது, வார்த்தை கிடையாது, முடிஞ்சு போச்சு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொழுதுவராக பார்த்தார் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, நபிமார்கள் இறந்தாலும் அவர்களுக்கு இபாதத் இருக்கின்றது. நம்மளும் சாதாரணத்தை அடைக்க முடிஞ்சு போச்சு, கொஞ்ச நாள் எல்லாம் பிஞ்சு போய் புழு போச்சு எலும்பு மட்டும் கிடக்கு. ஆனால் நபிமார்களுக்கு அப்படி அல்ல. நபிமார்கள் கபரிலே இருந்தாலும் அல்லாஹ்வை தொழுது கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் பண்ண நைட்ல போனாங்க, தஹஜ்ஜுத் நேரமாக கூட இருக்கான், சொல்ல முடியாது. இப்போ நபிமார்கள் எப்படி உயிரோடு இருக்கின்றார்களோ, உயிரோடு இருக்கான்னு சொன்னால் எப்படி அவர்கள் உயிரோடு இருக்கையிலே அவர்கள் நாம் பேசுவதை கேட்பார்களோ, அதே போல இறந்த பின்னும் நபிமார் கபரிலே இருக்கக்கூடிய நபிமார்கள் நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தஸ்ஸூர் உங்களுக்கு விளங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கேட்கறதுக்கு பதிலும் சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்கே விளங்காது. கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களும் அவுலியாக்களும் கபரிலே ஹயாத்தாக இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கூட சிந்தனை பண்ணலாம், என்ன இவங்களோட ஹதீஸில் நபிமார் தான் வந்திருக்கு, நீங்கள் என்ன செய்ய அவுலியாக்களை சேர்க்குறீங்கள? நியாயம் தானே? அப்படி எதுவும் வரவே இல்லைங்க ஹதீஸில். ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க, அரபி படித்த மாணவர் தெரியும், உலகத்தில் ரசூலாக இருக்கட்டும், நபியாக இருக்கட்டும், இறைநேசராக இருக்கட்டும், எல்லாருமே வலியுள்ளாக்கள் தான். ரசூலுல்லாவும், அதாவது ரசூலும் நபியாக படைப்பட்டும் வலியுள்ளாத்தேன். ஏண்டா எல்லா நபியும் வலியுள்ளாக்கள் இருந்தாலும் யாருக்கு ரிசாலத் வேதம் கொடுக்கப்பட்டதோ அவர் ரசூலாகவும், யாருக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டதோ அவர்கள் நபியாகவும், இவைகள் கொடுக்கப்படாதவர் வலியுள்ளாக்களாக இருக்கின்றார்கள். ஆக மொத்தத்திலே அல்லாஹ்வுடைய வழியிலே யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் ஹயாத்தாக இருக்காங்க. நல்லா சொல்கிறாங்கல்ல, அவங்களை இறந்து நினைச்சாதிய உயிரோடு இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, கபரிலே நல்லடியார்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் என் அத்தாட்சி உங்களுக்கு காட்டுவதற்காகத்தான் நான் அழைத்து சென்று கூறுகின்றார். இதே போல் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன நோக்கம் இருக்குல்ல, இப்ராஹிம் போகிறாங்க, சீரத்துல் முன்தஹா யார் சொல்லலாம், இதுக்கு மேலே வர்றதுக்கு எனக்கு அனுமதி இல்லை, ஏன்னா இதுக்கு மேலே வந்தாலும் எதுவும் சாம்பலாக போயிடுவேன், நீங்களே போயின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வை சந்திப்பதற்காக 70,000 கண்ணாடியிலான திரையில் இருக்கின்றது. ரஃப் என்ற விரிப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு அனுப்பப்படுகின்றது. அல்லாஹ்வை காணுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அல்லாஹ் தன்னிலே இருந்து படைக்கப்பட்ட ஒரு பிரதிதான், ஒரு ஒளி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒளி தன் அசல் ஒளியை சந்திப்பதற்காக செல்கின்றது. யாருக்கு காத்திருக்கா? அல்லாஹ் காத்திருக்கான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், தனா ஃபதல்லா ஃபகாப கௌஸைனி அவுதுனா. ரசூலுல்லாஹ் போறாங்க, அல்லாஹ் சந்திக்கிறாங்க, தனா அல்லாஹ் நெருங்கி வர்றான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு நெருங்காங்க, ரொம்ப நெருக்க போனா ஒரு வில்லுடைய அம்பு 2 முனைகளும் எவ்வாறு இருந்ததோ அதேபோல ரொம்ப நெருக்கமாக இருந்தார்கள். நெருக்கமாக இருந்த 70,000 கண்ணியமானவர்களே, இந்த நெருக்கம் நமக்கு கிடைக்கும்னு சொன்னால் 5 வக்து கடமையாக்கப்பட்ட இந்த மேராஜின் மூலமாக கடமையாக்கப்பட்ட 5 வக்து தொழுகைகளை முறையாக நம்ம கடைபிடித்து சொல்வதாக சொல்கிறாங்க. நீங்கள் அல்லாஹ்வை பார்த்து தொழுவுங்க,
பார்க்க முடியலையா, அல்லாஹ் உங்களை பார்க்குறாங்கச்சாச்சும் தொழ சொல்லியா, அல்லாவை பார்த்து தொழுவக்கூடிய பாக்கியத்தின் மனைவி கொடுக்கணும். இல்லையா, அல்லாஹ் நம்ம பார்க்குறாண்டு பயபக்தியாக இருக்கக்கூடிய நம்மையாச்சும் தொழக்கூடிய பாக்கியத்தை நம்ம கொடுக்கணும். இது போன்ற புனிதமான இரவுகளில் அதிகமான நன்மைகளை அல்லாஹ் தருவதற்காக கொடுக்கப்பட்ட இரவு. முடிஞ்சளவு அதிகமாக இஸ்திக்ஃபார்கள், நிறைய குர்ஆன் ஓதலாம், தொழுகளை ஓதுங்க. சுக்ரியா நபின் அடிப்படையில் ஏன்னா தொழுகையை வாங்கி கொடுத்துருக்காங்க சொல்லலாம். அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நோன்பு பிடிக்க முடிந்தவர்கள் நோம்பை நோக்கும். அல்லாஹ் எல்லாத்திலும் கூடியாக பெருமானாரை எப்படி பெருமானா அல்லாஹ்வை கண்டார்களோ அது போன்ற ஒரு பாக்கியத்தை இன்னைக்கு கியாமத் நாளில் ஒரு சொர்க்கவாதிகள் இருப்பாங்களாம். சொர்க்கவாதி அல்லாஹ் கேட்பானா, எப்பா உங்கள் நியமத்துக்கெல்லாம் எப்படி ஆனால் எல்லாம் நிறுத்த இன்னும் போதுமா, எல்லாம் போதும்போது அவ்வளோ முக்கியம் சொல்லுவானா. அல்லாஹ் தலை மறுபடியும் இருந்து சொல்லுவானா. அல்லாஹ் தன் தலையை லேசை நீக்கிட்டு என்ன சொல்றீங்கன்னு கேட்பானா. நீயே திகச்ச உலகம் யாரா சொர்க்க வேணாம் எங்களுக்கு, நீயே போதும் யா அல்லாஹ், உன்னுடைய ஜல்லியாத்தை ஒன்று மொத்தம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் சொல்ல. வசி கல்லதீன தப்பும் குறவர சொர்க்கவாதிகளை மறுமையை விலங்கிட்டு இழுத்து செல்படுவார்கள். ஏங்க நரகவாதியத்தை விலங்கு நிறுத்தப்பட்டால் மறந்து போக மாட்டேன், சுடு நெருப்பு வேகம் இருக்கேன் அப்படி கவலை பண்ணு. ஏன் சொர்க்கவாதிகள் அல்லாஹ் லிக்காவை பார்த்தார்கள். அந்த லிக்காதான் முக்கியம். சுவனத்தில் ஓடுகின்ற ஆறுகள் தேவைகள், சுவனத்தில் இருக்கின்ற கட்டிடங்கள் தேவைகள், சுவனத்தில் இருக்கின்ற கூரலின் தேவைகள் யாரெல்லாம் உன்னுடைய பரவசமான முகத்தை பார்த்தாலே போதும் என்று சுவனவாதிகள் உருவாகலாம். அந்த லிக்காவை அனைவருமே பற்றிக்கணும். ஏன்னா சொர்க்கவாதி யுக்தி கிடைக்கி நம்மளுக்கு இருக்கிற காலத்தில் அதிகமான இபாதத்தை செஞ்சு இபாதத்தை ஈஸியாக செஞ்சுருவாங்க. அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருக்கும். ஏன்னா அதுதான் பெரிய விஷயம். நம்ம சீரி ஈஸியாக உட்காந்து ஒரு 100 ரூபாய் தொழுறாலாம் தெரிச்சு தொழுதுறான். நீ அடுத்த பற்றி புறமேசாதுன்னா பேச முடியாது, அடுத்த பற்றி தப்பாக பேசாதுன்னா இருக்க முடியாது, அடுத்தவங்க கெடுதல் செய்ய இருக்க முடியாது. இதெல்லாம் விட்டு பாதுகாத்து ஒரு மனித புனிதராக நம்மை மாற்றி நாளை மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லொருள் பாலிப்பானாக என்று இறைவனிடத்திலே இருகரம் ஏந்தி பிரார்த்தித்தவனாக வாய்ப்பளித்து அவருடைய ரஹ்மானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.